வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சங்கமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கலைன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்து ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கசடுகள் எல்லாம் வெளியேறதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து கிராம பகுதிகளில், இன்னும் சொல்ல டவுன்ல இருந்தவங்க கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ சமீப காலத்துல அது எல்லாமே மறந்துட்டாங்க. இப்ப இந்த இலைய நம்ம தேடி போகணும் அப்படின்னாலே வந்து இப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. இப்ப கிட்டத்தட்ட கும்பகோணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் இந்த இலைய எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இருக்கு, வில்லேஜ்ல இருக்கு, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதை நம்ம மருந்துக்காக எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது அதுக்கப்புறம் தேவைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆஹ், கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா ஒரு நம்ம கொல்லைப்புறங்கள்ல வந்து நிறைய இளதலைகள்லாம் வந்து வளருது. அது என்ன ஏது அப்படின்னு தெரியாமலே நம்ம அழிச்சிடறோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த வயல் வேலை செய்கிறவங்கள்ட்டலாம் கேட்டு அது என்ன மூலிகை, அது ஏதாவது இளதலை முக்கியமானதா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அது வேணும் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து தூக்கி போடுங்க. ஏன்னா இந்த மூலிகைகள்லாம் வந்து ரொம்ப அபூர்வமானதுங்க. அதோடைய மகிமை தெரிஞ்சா நீங்க வந்து கட்டாயம் நீங்க வந்து வெட்டி தூக்கி போட மாட்டீங்க, மனசு வராது. அப்படி இல்லைனாலும் ஒரு சின்ன கண்ணாச்சி வச்சுட்டு மிச்சத்தை தூக்கி போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மூலிகைங்க. சரிங்களா? இதோட விளக்கத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில வேர்பட்டைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய தைலம் அப்படின்னு சொல்லி ஒரு தைலம் ஒன்று செய்ய போகிறோங்க. அந்த தைலத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ஸு, அதாவது மூட்டு இணைப்புகள் கழுத்துலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மூட்டு இணைப்பு சார்ந்த வலிகளுக்கும் ஒரு அருமருந்தாக வேலை செய்யுங்க. ரொம்ப ஒரு அருமையான மருந்தாக இருக்கும் அது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாத பிரச்சனை, பெராலிட்டிக் சொல்லுவோம் இல்லையா, பெராலிட்டிக் கேஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு பெராலிட்டிக் வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது கஷ்டங்க. கை காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து நடப்பாங்க, வலியோடயே இருப்பாங்க, அப்படியே வாழ்நாளை ஓட்டுற மாதிரி ஒரு சூழல் ஆகிடும். அது மாதிரியான நபர்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து, அருமையான தைலம் தான் சொல்லுவேன். ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வர வர இதில் ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க. இது நம்மளுடைய வைத்தியசாலையில் நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் வர ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேங்க. சரிங்களா? உண்மையிலேயே பெட்டர் ரிசல்ட் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் லாங் டைம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இருந்தால் தான் மாற்றம் தெரியுது. ஏன்னா இன்டேக் நமக்கு எந்த மருந்துகளும் இல்லை இல்லையா, வெளிப்புற தேய்ப்பில் மட்டும்தான் இது மாறி வருது. ஸோ அதுக்கு தேவையான காலங்கள் நமக்கு கட்டாயமாகும். ஆனால் தீர்வு இதில் இருக்குது. அதே மாதிரி மஸ்குலாரிட்டிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, தசை சம்பந்தமான வலிகள், தசை பிடிப்பு, தசை வலிகள், தசை சார்ந்த நோய்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த தைலத்தில் சுடர் தைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இதுக்கு வச்சிருக்கிற பேர் சுடர் தைலம். ஏன்னா இது சுடர் முறையில் இறக்கக்கூடிய தைலம், அதனால சுடர் தைலம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அந்த மெத்தடாலஜியில் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலாரிட்டிக்கல் பெயின்லாம் சூப்பராக கேட்கும். தசை சார்ந்த வலிகள், இடுப்பு வலி, இடுப்பு தசைகளில் வரி, சியாட்டிகா பெயின், அதாவது இடுப்புலேருந்து கணுக்கால் வரைக்கும் வரக்கூடிய வலி, பாதத்தில் குதிகாலில் வரக்கூடிய வலி, சரிங்களா, கழுத்தில் வரக்கூடிய வலி, தோள்பட்டையில் வரக்கூடிய வலி, ஓகேங்களா, முதுகு வலி, கேஸ்ட்ரிக்னால் வரக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும் இதில் ரெக்கவரி ஆகுதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலையை செய்யுது. சரிங்களா? இந்த இலை மட்டும் இல்லைங்க, இந்த இலை இல்லாத நம்ம இன்னும் நிறைய பொருட்களை இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். இதில் முக்கியமானது இந்த இலையை எதுக்காக போட்டோன்னா, இந்த இலையை பார்க்குறவங்க நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே இருந்தாலாச்சும் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இலையை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். ரொம்ப முள்ளாக இருக்கும், ரொம்ப பறித்து எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம் தான். இந்த அரை சாக்கு இலையை க்ளீன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆயிருக்கு. அவ்வளோ முள். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து பாதுகாத்து வைங்க. இல்லைன்னா நம்ம அதான் சொல்கிறேனே, நல்ல பொருட்கள் அழிய நமக்கு நோய் நொடிகள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குங்க. அந்த பொருள் நல்லபடியாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன் தெரிஞ்சு நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிட்டு போங்களேன். எடுத்து 4 பேருக்கு இதை நான் பறிச்சுட்டு வந்தோடனே அந்த செடியை பார்த்துட்டு இங்கேருந்து அவ்வளோ பேர் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க வாங்கிட்டு வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.
இதை வந்து துவையல் மாதிரி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. வயிறில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியே எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை வச்சு வளர்க்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. நான் வாங்கிட்டு வந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 6-7 குடும்பத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேங்களா? அப்போ தயவு செய்து இதை வளர்க்குறதுக்கு முயற்சி எடுங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் கேட்டு இது என்ன டைப் ஆஃப் பிளான்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வளர்க்குறணும். ஓகே, இப்போ இந்த தைலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சொன்ன மாதிரி பெராலிட்டிக் கேஸுக்கு ஒரு நல்ல ஒரு தைலம். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த தைலத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த தைலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்த்து செய்கிறோம். அந்த பொருட்கள் ஒன்றோட ஒன்று நம்ம சேர்றப்ப அதுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ பலன் கிடைக்குது. மருத்துவ பலன் கிடைக்கிறப்ப அந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயிரோட்டமாக மாறுது. உயிரோட்டமாக மாறுறப்ப பல நோய்களை அது சரி பண்ணுதுங்க. அந்த தைலம் வந்து இறக்குற மெத்தடு இந்த மெத்தடில் தான் நம்ம இறக்குறோம். சரிங்களா? இந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன நோய்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடுமையான ஜுரம், காய்ச்சல் வருது இல்லையா, கடுமையான காய்ச்சல். அந்த கடுமையான காய்ச்சலுக்கு இந்த தைலத்தை உடம்புல தேய்ச்சி விட்டுட்டு, சரிங்களா, கழுத்து பகுதி வயிற்று பகுதி இங்கெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 சொட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே குப்புன்னு வேர்த்து போயிடுங்க. கொஞ்ச நேரத்தில் வேர்த்து போய் கடுமையான காய்ச்சல் கூட விடுபடுது அப்படின்னு சொல்லி, இது என்னுடைய அனுபவத்தில் வந்த செய்தி கிடையாது. இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறாருங்க. இது மாதிரி இந்த தைலத்துல ஒரு அபூர்வம் இருக்குப்பா அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அதை நான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன். இது என்னுடைய அனுபவம் கிடையாது. இவ்வளோ நேரம் சொன்னது, அதாவது பெராலிட்டி கேஸ் கொடுத்து ரெக்கவரி ஆயிருக்கு, தைலம் தேய்ச்சி ரெக்கவரி ஆயிருக்கு, அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸுக்கெல்லாம் சூப்பரான ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னது அத்தனையுமே என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்து ஒரு வியந்த விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த காய்ச்சல் சரியா இருக்குன்னு சொன்ன முடியாது, இது என்னுடைய குருநாதருடைய அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம். அவர் இப்பயுமே சொல்லுவார், என்னையை காவாந்து பண்ணி வச்சிருக்கிறது, அதாவது அவங்களுடைய தமிழ் அது, என்னையை காப்பாற்றி வச்சிருக்கக்கூடியதே இந்த பெரிய தைலம் தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இந்த தைலத்தின் மேலே அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தைலம் வந்து இறக்குற முறை வந்து ஈஸி தான். ஆனால் வந்து இந்த பொருட்களை சேகரிக்கிறதுக்கு தான் எங்களுக்கால சுத்தமாக முடியல. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த பொருளை நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான பொருள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தைலங்க இது. அந்த அளவுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது, இல்லாமல் நான் சொல்லலை. ஸோ அனைவரும் பயன்படுத்திங்க. நன்றி.